வணக்கம். இது தமிழாவின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு மேலும் தொடர்கிறது. கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள். நாடு தழுவிய குற்றத்தடுப்பு நடவடிக்கை. ஒரே நாளில் 524 பேர் கைது. யாழ் சுழிபுரத்தில் உள்ள ராணுவ முகாமிலிருந்து முழுமையாக வெளியேறிய ராணுவத்தினர். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைந்ததால் நாட்டில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசபதேரர் வைத்தியசாலையில் 22 நாட்களுக்குள் 2 லட்சம் வரையான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை. அமெரிக்காவில் கடுமையான குளிர்கால புயல். தொடர்வது விரிவான செய்திகள். பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு முன்னெடுக்கப்படும் என அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரதான வைத்தியசாலைகள் மற்றும் உப பிரதான வைத்தியசாலைகள் உட்பட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் சஞ்சய தென்னகோன் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மனிதாபிமான அடிப்படையில் சிறுவர் வைத்தியசாலைகளில் மகப்பேறு புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய் தொடர்பான வைத்தியசாலைகளில் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படாது என சுட்டிக்காட்டிய அவர் அவசர சிகிச்சை சேவைகளையும் எவ்வித இடையூறுமின்றி முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். வேலைநிறுத்தம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வந்திருந்த மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்தியர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மீது தங்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்தினர். தொலைதூரத்திலிருந்து வந்துள்ளோம், வைத்தியர்கள் இல்லை, இந்த அரசாங்கமும் தோல்வி அடைந்துள்ளது. அப்பாவியான எங்களை வைத்தியர்கள் பலிகடாவாக பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமான செயலாகும். நாங்கள் உயிரிழக்காமல் இருந்தால் மீண்டும் வரலாம். மருந்தகங்களில் மருந்து வாங்க வேண்டும். எங்களிடம் பணம் இல்லாததால் ஏழைகளான நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வருகிறோம். அரசாங்கமும் வைத்தியர்களும் தங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளினூடாக நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேர்தல் நடவடிக்கைகளின் மூலம் நேற்று 524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய நேற்றைய தினம் 30,236 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 200 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 பேரும் கவனஈனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4706 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த ராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளனர். இவ்வாறு வெளியேறிய ராணுவத்தினர் சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசபதேரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலாங்குட கசபதேரர் மருத்துவ பரிசோதனைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமான துஷார விக்ரமாராய்ச்சி தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைந்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் தற்போது சம்பா மற்றும் கீரி சம்பா போன்ற அரிசி வகைகள் அதிகமாக உட்கொள்கின்றனர். அதன்படி நாடு மற்றும் கெகுள் போன்ற அரிசி வகைகளின் தேவையை விட சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியை அதிகமாக பயிரிட விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் இந்த வகைகளின் கொள்முதல் விலையை அதிகரித்துள்ளது என்றும் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு ஆரம்பமான முதல் 22 நாட்களுக்குள் 194,553 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது.
இந்த காலப்பகுதியில் ஒரே நாளில் அதிகளவான சுற்றுலா பயணிகளின் வருகை ஜனவரி 15ஆம் தேதி பதிவாகியுள்ளதுடன் அன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,483 ஆகும் எனவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த 22 நாட்களுக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக இந்தியா காணப்படுவதுடன் அந்த எண்ணிக்கை 35,177 பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக ரஷ்யாவிடமிருந்து 19,930 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 19,893 பேரும் மற்றும் ஜெர்மனியிலிருந்து 12,822 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நாள் மீன்பிடி இழுவை படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 876.2 கிலோகிராம் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட சுறாக்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இது தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேனப்புவையில் உள்ள வெலமங்கரை மீன்வள துறைமுகத்தில் இலங்கை கடலோர காவல்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றது. கைப்பற்றப்பட்ட சுறாக்கள் மற்றும் மீன்பிடி கப்பலுடன் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக வெண்ணப்புவ மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கடுமையான குளிர்கால புயல் காரணமாக 8,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் கடுமையான வானிலை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பெரிய சாலைகள் மூடப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நியூ மெக்சிகோவிலிருந்து நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 140 மில்லியன் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது.